ஞானப்பறவையின் புதிர் முந்தைய அத்தியாயத்தின் சுருக்கம். கடந்த அத்தியாயத்தில் விலங்குகள் ஒரு மர்மமான வரைபடத்தை கண்டுபிடித்தன. முதலை நதியை கடந்து அவர்கள் பாதுகாப்பாக அக்கறை சேர்ந்தனர். இப்போது அவர்கள் அடுத்த குறியீட்டை தேடி ஞானப்பறவையின் மரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். வரைபடத்தை பார்க்கிறது கிளி. இந்த வரைபடத்தின்படி ஞானப்பறவையின் மரம் இந்த காட்டின் மத்தியில் இருக்கிறது. அங்கே ஒரு புதிர் இருக்கிறது என்று தெரிகிறது. கிளி வரைபடத்தை படித்து சொல்கிறது. கிளி வரைபடத்தை படித்து ஞானப்பறவையின் மரத்தை கண்டுபிடித்தது. அங்கே ஒரு புதிர் இருக்கிறது என்று தெரிந்தது. காட்டில் பயணம். விலங்குகள் காட்டின் மத்தியில் உள்ள ஞானப்பறவையின் மரத்தை நோக்கி நடந்தன. காடு மிகவும் அடர்த்தியாக இருந்தது. ஆனால் அவர்கள் தைரியமாக முன்னேறினர். ஞானப்பறவையின் மரத்தை அடைதல் கதை சொல்லி அவர்கள் ஞானப்பறவையின் மரத்தை அடைந்தனர். அந்த மரம் மிகவும் பெரியதாகவும் பழமையாகவும் இருந்தது. மரத்தின் உள்ளே ஒரு மர்மமான ஒளி தெரிந்தது. ஞானப்பறவை தோன்றுகிறது. ஞானப்பறவை, யார் அங்கே? ஏன் இங்கே வந்தீர்கள்? ஞானப்பறவை மரத்தின் உள்ளிருந்து வெளியே வந்தது. அது மிகவும் ஞானமாகவும் மர்மமாகவும் இருந்தது. குரங்கு விளக்கம். குரங்கு: நாங்கள் ஒரு புதையலை தேடி வருகிறோம். இந்த வரைபடத்தில் உள்ள குறியீட்டை பின்தொடர்ந்து இங்கே வந்தோம். குரங்கு வரைபடத்தை காட்டுகிறது. குரங்கு ஞானப்பறவைக்கு வரைபடத்தை காட்டி தங்கள் பயணத்தை பற்றி விளக்கியது. ஞானப்பறவையின் புதிர். ஞானப்பறவை: நீங்கள் புதையலை அடைய வேண்டுமா? முதலில் என்னுடைய புதிருக்கு பதில் சொல்லுங்கள். ஞானப்பறவை ஒரு புதிரை கேட்கிறது. ஞானப்பறவை ஒரு புதிரை கேட்டது. அதற்கு பதில் சொல்லியே அவர்கள் புதையலை அடைய முடியும் என்று சொன்னது. புதிர் ஞானப்பறவை: நான் பறக்கும்போது கண்ணுக்கு தெரியாது. நான் உட்காரும்போது கண்ணுக்கு தெரியும். நான் யார்? ஞானப்பறவை புதிரை கேட்கிறது. ஞானப்பறவையின் புதிர் விலங்குகளை சிந்திக்க வைத்தது. அனைவரும் அதற்கு பதில் கண்டுபிடிக்க முயன்றனர். விலங்குகள் சிந்திக்கிறது. யானை: இது என்னவாக இருக்கும்? நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. யானை தலையை சொரிந்து கொள்கிறது. யானை புதிரை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தது. மற்ற விலங்குகளும் சிந்தித்தன. தவளையின் யோசனை. தவளை: நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அது ஒரு நிழல் என்று நினைக்கிறேன். தவளை துள்ளி குதித்து சொல்கிறது. தவளை ஒரு யோசனை சொன்னது. அது ஒரு நிழல் என்று நினைத்தது. ஞானப்பறவையின் பதில். ஞானப்பறவை: சரியான பதில். நீங்கள் சிறப்பாக சிந்தித்தீர்கள். ஞானப்பறவை தவளையை பாராட்டுகிறது. ஞானப்பறவை தவளையின் பதிலை சரியானது என்று சொன்னது. அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அடுத்த குறியீட்டை வெளிப்படுத்துதல். ஞானப்பறவை: இப்பொழுது உங்களுக்கு அடுத்த குறியீட்டை தருகிறேன். இந்த காட்டின் ஆழத்தில் ஒரு மர்மமான குகை இருக்கிறது. அங்கே உங்கள் புதையலின் அடுத்த குறியீடு இருக்கிறது. ஞானப்பறவை ஒரு ஒளியை வெளியே விடுகிறது. ஞானப்பறவை அடுத்த குறியீட்டை வெளிப்படுத்தியது. அது ஒரு மர்மமான குகையில் இருக்கிறது என்று சொன்னது. விலங்குகள் நன்றி சொல்கிறது. குரங்கு: நன்றி ஞானப்பறவையே, நாங்கள் இப்போது அந்த குகையை நோக்கி பயணிக்கிறோம். குரங்கு ஞானப்பறவைக்கு நன்றி சொல்கிறது. விலங்குகள் ஞானப்பறவைக்கு நன்றி சொல்லி அடுத்த குறியீட்டை தேடி பயணிக்க தயாரானன. குகையை நோக்கி பயணம். கதை சொல்லி விலங்குகள் குகையை நோக்கி பயணித்தன. காடு மிகவும் இருட்டாக இருந்தது. ஆனால் அவர்கள் தைரியமாக இருந்தனர். குகையை அடைதல். கதை சொல்லி அவர்கள் குகையை அடைந்தனர். குகையின் வாயில் மிகவும் பெரியதாகவும் மர்மமாகவும் இருந்தது. சிங்கத்தின் ஊக்கம். சிங்கம்: நாம் எதையும் சாதிக்க முடியும். எல்லாரும் தயாராகுங்கள். சிங்கம் உற்சாகமாக கர்ஜிக்கிறது. சிங்கம் அனைவருக்கும் ஊக்கம் அளித்தது. அனைவரும் குகைக்குள் நுழைய தயாரானார்கள். குகைக்குள் நுழைதல். கதை சொல்லி விலங்குகள் குகைக்குள் நுழைந்தன. குகையின் உள்ளே ஒரு மர்மமான ஒளி தெரிந்தது. குகையின் உள்ளே என்ன இருக்கிறது? அடுத்த குறியீடு என்ன? அடுத்த அத்தியாயத்தில் காணுங்கள். ஞானப்பறவையின் புதிர். அத்தியாயம் 2. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அதிசயங்களை காணுங்கள்.